ஸோ உலகநாயகனோட ரசிகனாக இருந்தேன்னா ஒரு சூப்பர் ஸ்டார் வெறியனாக மாறினது அந்த ஒரு டைம். அவருக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒரு சின்ன லிங்க் இருக்குது. அப்போ ஃபிலிம் சேம்பர் வந்து இங்கே ஒரு ஆக்டிங் ஸ்கூல் ஒன்று நடத்திட்டு இருந்தாங்க. ஓகேண்ணே. அதில் என்ரோல் பண்ண தான் சிவாஜி ராவ் கயக்வாட் பெங்களூர்லேருந்து புறப்பட்டு இங்கே வந்தார். அந்த சமயத்தில் அவருக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை. எங்கள் அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மிஸ்டர் ராம்தாஸ்ன்னு ஒருத்தர் தான் அந்த காலேஜோட பிரின்சிபல். ஸோ அந்த பேட்சில் 1976 அந்த பேட்ச் 75-76 அந்த பேட்சில் வந்து அந்த பேட்ச் முழுக்க அதுலேருந்து அங்கே படித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வச்சு எங்கள் அப்பா ஒரு படம் எடுத்தார். அதில் மிஸ் ஆன ஒரே ஒரு ஆள் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார். என்னோட அபிப்பிராயத்தில் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் சார் வந்து ரஜினிகாந்த் சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவரை ஸ்டார் ஆக்கிய டைரக்டர் வந்து மிஸ்டர் எஸ்பி முத்துராமன். அதில் நோ டவுட். ஏன்னா அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்டைல், அவருக்குள்ளே இருக்கிற அந்த கமர்ஷியல் வேல்யூவை முழுசாக பயன்படுத்திக்கிட்டவர் வந்து முத்துராமன் சார். Sunfeast Super Egg and Milk Biscuits presents Black Sheep's Superstar Salute. World Record Tribute by RJ Vignesh. Title sponsor Sunfeast Super Egg and Milk Biscuits. Super combo, super tasty. Presented by Super Saravana Stores, Super Store of Shopping World. Milky Mist Premium Dairy Products மற்றும் Saram Group of Institutions. Powered by Skin Envy, Skin Care Clinic. Experience world-class treatments at affordable price. Vijaya Optical House for the love of luxury மற்றும் SVS. டேஸ்டியான பலகாரங்களுக்கு SVS மாவு வகைகள். Electronics partner Chroma, Tata Enterprise. பிரியாணி பார்ட்னர் தொப்பி வாப்பா பிரியாணி. Beverage partner Coca-Cola. Venue partner Alpa Sky One. அப்படியே நம்ம கொஞ்சம் டேட்டா பக்கம் போவோமா? ஓகே. ராஜா சின்ன ரோஜா பேசியாச்சு. எஸ். ராஜா சின்ன ரோஜாவில் அந்த வரைஞ்சார்னு ஒருத்தரை பற்றி சொன்னேன். அதாவது மொத்தமாக 81,000 புகைப்படங்கள். அந்த 81,000 படத்தையும் வரைஞ்சாதான் அந்த கார்ட்டூன் பண்ண முடியும். 84 நினைக்கிறேன். என்னப்பா? 84 இல்லை 84,000 சாரி. ஸோ இந்த 84,000 படங்களை வரைஞ்சாதான் அந்த கார்ட்டூன் பண்ண முடியும். அந்த 84,000 படங்களையும் வரைஞ்சவர் ராம்மோகன் அவர்கள். ஸோ ராம்மோகன் அதை மென்ஷன் பண்ண விட்டேன் அப்போ நான். ஸோ அவர் தான் ஆக்சுவலாக அப்போது பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க, முடியல. கடைசியாக இல்லை இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோதான். அவர் அந்த நேரத்தில் சும்மா சொல்லலை, மற்றவங்களுக்கு நான் பண்ண மாட்டேன் அப்படி இல்லை. அவர் வந்து அந்த நேரத்தில் அமெரிக்கா ஜப்பானுக்குலாம் இங்கேருந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ அதெல்லாம் போயிட்டு இருக்கு, அதனால நான் இங்கே எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் சூப்பர் ஸ்டார்ன்ற பேரை சொன்னதுக்கப்புறம் அவர் எப்படி சொல்லுவார், இதெல்லாம் நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கிறோம், நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். ஸோ அப்படி முடிஞ்சது தான் ராஜா சின்ன ரோஜாவில் வரக்கூடிய. ஸோ நம்ம இது முன்னாடியே ஒரு முறை பேசணும். அதாவது எம்ஜிஆர் சாருக்கு எப்படி கவிஞர் வாலியோ அதே மாதிரி சூப்பர் ஸ்டாருக்கு வைரமுத்து சார். இப்போ தமிழண்டா வந்த பையன் ரமேஷ் வந்த பையன் அதே தான் சொன்னான். அவன் நிறைய ரெஃபரன்சஸ் ஃப்ரம் வாலி சாரே எடுத்து கொடுத்தான். ஸோ எம்ஜிஆருக்கு மட்டும் இல்லை, சூப்பர் ஸ்டாருக்கும் வாலி சார் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்றத அவன் எடுத்து கொடுத்தான். ஸோ ஆனால் நம்ம வந்து வைரமுத்து சாரோட அந்த ஓ கிக்கி ஏறுது இந்த மாதிரி அவர் என்ன எழுதினாலுமே அவரை மாதிரி எழுத முடியாது இவருக்கு அப்படின்றத எப்பயுமே பண்ணிக்கிட்டே இருந்திருக்கார். இதில் பாபா படத்தில் ஒரு ட்ரிவியா ஒன்று இருக்குது. ஸோ தலைவர் வந்து அவருடைய மூப்பத்தி அதில் ஒரு லைன் இருக்குது அந்த படத்தில். நீ தான் அந்த ட்ரிவியா சொல்லிட்டு அந்த பாட்டில் ஏனியாக இருந்து நான் ஏமாற மாட்டேன் அப்படின்னு ஒரு லைனு. அப்போ அவர் வந்து இதை நம்மளுடைய முன்னாள் முதல்வர் மறைந்த கலைஞர் ஐயா அவர்கள் இந்த பாட்டை கேட்டுட்டு ஏனியாய் நான் இருந்து ஏமாற மாட்டேன், உப்பிட்டு தமிழ் நான் மறக்க மாட்டேன் இப்படி எழுதினோடனே வைரமுத்து சாருக்கு கூப்பிட்றாரு. இந்த படத்தில் நீங்கள் தான் எல்லா பாட்டும் எழுதியிருக்கீங்களா அப்படின்னு. இல்லை வாலி சார் எழுதியிருக்காரு, நானும் எழுதியிருக்கேன். சரி இந்த பாட்டை யார் எழுதுனது, சக்தி கொடு பாட்டை அப்படின்னு. இது நான் தான் எழுதுனேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நீங்கள் தான் எழுதுனீங்களா, இப்படி ஒரு வரி எழுதியிருக்கீங்களே இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா அவர் இனி யாருக்கும் ஆதரவு கொடுக்க மாட்டாருங்கிறத அந்த வரியில் சொல்கிறாரா அப்படின்னு கேட்டிருக்கார். ஸோ அன்னைக்கு அவ்வளோ பெரிய இடத்துல இருந்த கலைஞர். ஆனால் அவர் எல்லா படைப்புகளையும் பார்க்கக்கூடியவர், எல்லா படைப்புகளையும் விமர்சனம் செய்யக்கூடியவர், எல்லா படைப்புகளையும் பார்க்கக்கூடியவர், ரசிக்கக்கூடியவர் கலைஞர் அவர்கள். ஸோ அவர் இதை மென்ஷன் பண்ணி இதோடைய உள்ளர்த்தம் என்ன, இது அவர் எழுத சொன்னாரா சூப்பர் ஸ்டார். ஏன்னா சூப்பர் ஸ்டாருக்கு அவருக்கும் நடுவில் ஒரு பெரிய நட்பு, அவங்க நிறைய நேரங்களில் நேரடியாக பேசிக்குவாங்க இந்த விஷயங்கள்லாம். அப்போ அவர் கேட்டிருக்காரு இது சூப்பர் ஸ்டார் எழுத சொன்னாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை நான் தான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லி வைரமுத்து அவர்கள் சொல்லியிருக்காரு. ஓகே அப்படின்னு. ஸோ அப்படி எல்லாருடைய கவனமும் பெற்ற ஒருத்தராக சூப்பர் ஸ்டார் எல்லா கட்டத்திலையுமே இருந்திருக்கார். அவருடைய படம் பாட்டு அப்படின்னு இல்லை, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தையும் கவனித்து அதில் ஏதாவது ஒன்றா அவர்கிட்டே கேட்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கார். அது அவர் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணியிருக்கார்.
யார் எது கேட்டாலுமே அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. எந்த நேரத்துலையுமே பதில் சொல்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதே இல்லை. எல்லா ப்ரெஸ்ஸையும் எல்லா நேரத்துலையும் இன்னைக்கு மேலேயும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தலைமையாளர்னா அது வந்து சூப்பர் ஸ்டார் தான். அதை நம்ம ஏற்கனவே பேசணும். ஏர்போர்ட்டுக்கு போகிறப்போ ஒரு தடவை எடுக்கிறாங்க, வீட்டில இருந்து கிளம்புறப்போ எடுக்கிறாங்க, திருப்பி போய் இறங்கின இடத்துல ஒரு தடவை எடுக்கிறாங்க. சூப்பர் ஸ்டார் கையசைவும் தலைப்பு நியூஸ்னு சொல்லுவாங்க, தலைப்பு செய்திகள்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவர் எது பண்ணாலுமே பப்ளிக் பிளேஸ்ல எது பண்ணாலுமே அது அப்படியா இருக்குமோ அது இப்படியா இருக்குமோன்னு சொல்லிட்டு பெரிய தலைப்பு செய்திகளாக வர்றது சூப்பர் ஸ்டாருக்கு மட்டும்தான். எஸ், கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் தான் சூப்பர் ஸ்டாருக்கு. அதாவது நம்ம சொன்ன மாதிரி வாலி அவர்கள் எம்ஜிஆர் சாருக்கு மாதிரி வைரமுத்து சார் தான் சூப்பர் ஸ்டாருக்கு. அப்படிங்கிறதுக்கு வைரமுத்து சார் ஒரு அவரோட லைஃப்பில் நடந்த ஒரு கோஇன்சிடென்ஸ் ஒன்று மென்ஷன் பண்ணுறேன். என்னன்னா, வைரமுத்து சார் முதல்ல எழுதின பாட்டு இது ஒரு பொன்மாலை பொழுது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது ஒரு பொன்மாலை பொழுது வந்து அப்போது அந்த படம் தான் முதல்ல இவர் எழுதினது. பாட்டெலாம் ரெக்கார்டிங் ஆயிடுச்சு. ஆனால் அவர் எழுதி முதல்ல ரிலீஸ் ஆன பாட்டு இருக்குல்ல, வெளியில் வந்த பாட்டு வந்து காளி படத்தில் பத்ரகாளி உத்தமசீலி சொல்லடி சத்திய நீதி அப்படிங்கிற பாட்டு தான். அது சூப்பர் ஸ்டார்னுடைய படத்துக்காக எழுதின பாட்டு. இந்த பாட்டு தான் முத திரையில் வந்துச்சு. ஸோ அவர் அதை முதல்ல எழுதியிருந்தாலும் முதல்ல திரையில் வந்தது தான். இதே மாதிரி ஒரு விஷயம் ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகுது மறுபடியும். யாருக்கு? அவரோட பையனுக்கு. எஸ். ஸோ மதன் கார்கிக்கு அந்த ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகுது. அவர் எந்திரனில் பாட்டு எழுதும் பொழுது இரும்பிலே ஒரு இருதயம் முளைக்குதோ, அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு எழுதிட்டார். அவருடைய முதல் பாட்டு அவர் எழுதிட்டார். ஸோ கண்டெயின் படத்தில் அவருடைய முதல் பாட்டு எழுதியிருக்கார். ஆனால் அந்த படத்துக்கு முன்னாடி எந்திரனில் இந்த படம் வந்து விஷுவலாக வந்துருச்சு. ஸோ அதே தான் இவருக்கும் ஃபர்ஸ்ட் பாட்டு சூப்பர் ஸ்டார் பாட்டு தான் விஷுவலாக வந்துச்சு. வைரமுத்து சாருக்கும் மதன் கார்கி அவர்களுக்கும் ஃபர்ஸ்ட் பாட்டு விஷுவலாக வந்தது சூப்பர் ஸ்டார். நிறைய சீக்வன்ஸ் சூப்பர் ஸ்டார் கூட நிறைய ரசிகர்களும் கனெக்ட் ஆகும். ஸோ இப்போது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு நிறைய விருந்தினர்கள் தொடர்ந்து வந்து அவங்களுடைய வாழ்த்துக்களையும் தலைவர் மீது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அபிமானத்தையும் கொட்டி தீர்த்து நிறைய கதைகளை பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் இப்போது நம்மளை வாழ்த்துவதற்கு விஜய் ஆதிராஜன் அவர்கள் நமக்காக ப்ளீஸ்ண்ணா. வணக்கம் 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 விக்னேஷ். ஸோ பிளாக் ஷீப் சூப்பர் ஸ்டாருக்கு சல்யூட். கிட்டத்தட்ட நம்ம வந்து 28 மணி நேரத்தை கடந்து இந்த டாக் மேரத்தான் பாட்காஸ்ட் போயிட்டே இருக்கு. அண்ட் நீங்கள் ரொம்ப நேரமாக அங்கே நின்று ரசிச்சுக்கிட்டு இருந்தீங்க, நான் பார்த்தேன். இந்த பையனோட ஃபேன் ஆகிட்டேன் ரொம்ப ரொம்ப. ஏன்னா நம்ம சின்ன வயசுல சன் டிவியில் நிறைய பேரை பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகல, அப்படி ஒரு சார் தான் எனக்கு. அவரை பார்த்து அவ்வளோ பிடிச்சிருக்கு. அவருக்கு வாயிலேருந்து கேட்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்லா பண்ணீங்க. இன்ஃபேக்ட் ரஜினி சாரோட ரசிகன் நான் இல்லை ஒரு காலத்தில். நான் ரஜினி சாரோட வெறி பிடிச்ச ரசிகன் ஆனது அது ஒரு தருணம். அது வாழ்க்கையில் வந்து ஒரு சின்ன திருப்பு முனைன்னு கூட சொல்லலாம். நான் வேற ஒரு கலைஞனோட பெரிய ரசிகனாக இருந்தேன். அதாவது இவருக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய அவருக்கு பேரே சொல்லியிருக்கலாம் நீங்க. ஓகே, இப்போ அவரோட ரசிகன் தான். ஓகே, ஆனால் ஒரு படி மேலே இவர் ஆயிட்டார் இப்போ. ஸோ உலகநாயகனோட ரசிகனாக இருந்தேன்னா ஒரு சூப்பர் ஸ்டார் வெறியனாக மாறினது அந்த ஒரு டைம். அந்த படம் வந்து அந்தா கானூன், இது சட்டம் ஒரு ரிட்டரை அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து ரீமேக் பண்ணாங்க ஹிந்தியில். டி ராமாராவோட டைரக்ஷனில் வந்து இவர் டெபியூ ஆகிறாரு. நான் உலகத்தில் ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு நடிகர் ஒருத்தர் இருக்கார், கிட்டத்தட்ட நம்ம சூப்பர் ஸ்டார் மாதிரியே. அது அமிதாப் பச்சன் சார். எஸ். ஸோ அவர் கூட இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த அந்த படம் வந்து என்னமோ தெரியல, அந்த தருணத்தில் இவரை ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு. அவர் பிடிச்சதுனால இவர் பிடிச்சி போச்சா அப்படின்னு தெரியல. பட் அதுக்கப்புறம் வந்து நான் மெல்லுமா இவரோட படங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க ஆரம்பித்தேன். இன்னிய தேதி வரைக்கும் தலைவரோட எந்த படமாக இருந்தாலும் அது 4 மணி காட்சியாகட்டும், 12 மணி இரவு காட்சியாகட்டும், எதுவாக இருந்தாலும் அடித்து பிடிச்சி சண்டை போட்டு சட்டை கிழித்து இந்த மன்னன் படத்தில் மாதிரி போய் டிக்கெட்டை வாங்கி உள்ளே போயிடுறது. அப்படி. ஸோ என்னை விடுங்க, என் ஒய்ஃபும் அதே மாதிரி ஆக்கி விட்டேன். அவள் வந்து ஷீஸ் அ பெங்காலி. ஆனால் இன்றைக்கி நீங்கள் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஐம் கோயிங் டு டாக் அபவுட் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னேன். கோ 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 அப்படின்ட்டா. அதுக்கப்புறம் நான் காரை ஏறும்போது நீ எப்போ என்ன பேச போகிற, அதான் முதல் கேள்வி. நிறைய விஷயங்கள் இருக்குது அவரை பற்றி பேச. அவருக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒரு சின்ன லிங்க் இருக்குது. அப்போ ஃபிலிம் சேம்பர் வந்து இங்கே ஒரு ஆக்டிங் ஸ்கூல் ஒன்று நடத்திட்டு இருந்தாங்க. ஓகேண்ணே. அதில் என்ரோல் பண்ண தான்
சிவாஜி ராவ் கைக்வாட் பெங்களூர்லேருந்து புறப்பட்டு இங்கே வந்தார். அந்த சமயத்தில் அவருக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை. எங்கள் அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மிஸ்டர் ராம்தாஸ்ன்னு ஒருத்தர் தான் அந்த காலேஜோட பிரின்சிபல். எங்கள் அப்பாவும் மிஸ்டர் ராம்தாஸும் கிளாஸ்மேட்ஸ். ஓகே ஓகே. எங்கள் அப்பா அப்போ லைனாக படங்கள் பண்ணிகிட்டு இருந்தார். எங்கள் அப்பா ஒரு தயாரிப்பாளர். ஸோ அந்த பேட்சில் 1976 அந்த பேட்ச் 75-76 அந்த பேட்சில் வந்து அந்த பேட்ச் முழுக்க அதுலேருந்து அங்கே படித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வச்சு எங்கள் அப்பா ஒரு படம் எடுத்தார். அதில் மிஸ் ஆன ஒரே ஒரு ஆள் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார். ஓகே. பண்ண முடியல அந்த டைமில் வந்து ஒரு அசம்பாவிதம் அவருக்கு பர்சனல் லைஃப்பில். ஸோ பெங்களூருக்கு போயிருந்தார். அதுக்கப்புறம் அப்பா சொன்னார் நிறைய தடவை வந்துட்டு போனார். பட் அதுக்குள்ளே படம் முடிச்சிட்டோம் நாங்கள். அப்போல்லாம் படங்கள் வந்து உங்களுக்கு 25-30 நாளில் முடிச்சிடுவாங்க. எஸ். கால்குலேட்டட் கேன்ஸ் வச்சு தான் ஷூட் பண்ணுவாங்க. அந்த ராம்தாஸ் என்கிற அந்த பிரின்சிபல் அவருக்கு தங்க இடம் கொடுத்துருந்தார். அவர் அங்கே தான் தங்கி அவுட் ஹவுஸில் தங்கி தான் அவர் வந்து அந்த காலேஜுக்கு போவார், அந்த இன்ஸ்டியூட்டுக்கு போவார், படித்தார். ஒரு காலத்துக்கு பிறகு மிஸ்டர் ராம்தாஸ்ங்கிறவர் வந்து கொஞ்சம் பொருளாதார நிலைமையில் வந்து செறிஞ்சு அவர் காலமாயிட்டார். காலமானதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் அவர்கள் அந்த மிஸ்டர் ராம்தாஸோட குடும்பத்தை தத்தெடுத்து அவரோட 2 பெண்களுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க இன்னைக்கு செழிப்பாக சிறப்பாக யூஎஸில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீ இஸ் அ மேன் வித் அ கோல்டன் ஹார்ட். வலது கை பண்ணுற தானம் வந்து இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு செஞ்சுருக்காரு. இப்போ தான் நம்ம பாண்டியன் படம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். பாண்டியன் படத்தில் அவர் ஒத்துக்கிட்டு நடிக்கும்போது வாங்கின சம்பளம் எவ்வளோ தெரியுமா? தெரியல சார். உங்களை யாருக்காவது தெரியுமா? ₹1. ஜஸ்ட் ₹1. அது எதனால்னா திருவாளர் எஸ்பி முத்துராமன் அவர்கள் கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டாரை வச்சு 28 இல்லை 29 படங்கள் இயக்கியிருக்கார். முத்துராமன் சார் வந்து ஏவிஎம் காம்பவுண்ட்லேருந்து வந்த ஒரு மாபெரும் இயக்குனர். ஸோ இந்த 28-29 படங்கள் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அதே யூனிட் மேக்கப் மேன்லேருந்து எடுத்துக்கிட்டு ஆர்ட் டைரக்டர் எடுத்துக்கிட்டா எல்லாருமே வந்து அந்த 28 படங்களும் சார் கூட பயணிச்சிருக்காரு. அவங்களுக்காக அவங்க எல்லாருக்கும் வீட்டு வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு படத்தை இலவசமாக நடித்து கொடுத்தது தான் பாண்டியன் படம். இன்றைக்கி அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து வலசர் வழக்கம் வடபழனி சைடில் வந்து பெருசாக செட்டில் ஆயிருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள். இதை வந்து முத்துராமன் சார் என்கிட்ட பகிர்ந்துட்டுருக்காரு. ஐ வாஸ் லக்கி. முத்துராமன் சார் எனக்கு இன்னொரு சின்ன விஷயம் சொன்னார். 29 படங்கள் வந்து நான் சூப்பர் ஸ்டார்க்குள்ளே பண்ணியிருக்கேன். நீண்ட நாள் அவர் கூட பயணிச்சிருக்கேன். ஏன்னா நிறைய நாள் ஷூட்டிங்க்கு சந்திப்போம் அந்த மாதிரி எல்லாம். நானும் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நீண்ட என்ன சொல்கிறது பயணம் முத்துராமன் சார் கூட. அப்போது நீங்கள் சின்ன பசங்களாக இருந்திருப்பீங்க. இந்த நிம்மதி உங்கள் சாய்ஸ்னு ஒரு நிம்மதி உங்கள் சாய்ஸ். ஸோ அந்த தொடர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் போச்சு. ஸோ அந்த 4 வருஷம் நிம்மதி உங்கள் சாய்ஸ் 2, 3, 4, 5 எல்லாத்துலேயும் நான் தான் கதாநாயகன். அதை இயக்கியவர் வந்து முத்துராமன் சார். ஸோ அவர் கூட பயணிக்கும் போது எனக்கு நிறைய விஷயங்கள் நோண்டுவேன். சார் இது என்ன பண்ணார், அது எப்படி பண்ணீங்க, இது எப்படி பண்ணீங்க அப்படின்னு. என்னோட அபிப்பிராயத்தில் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் சார் வந்து ரஜினிகாந்த் சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவரை ஸ்டார் ஆக்கிய டைரக்டர் வந்து மிஸ்டர் எஸ்பி முத்துராமன். அதில் நோ டவுட். ஏன்னா அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்டைல், அவருக்குள்ளே இருக்கிற அந்த கமர்ஷியல் வேல்யூவை முழுசாக பயன்படுத்திக்கிட்டவர் வந்து முத்துராமன் சார் தான். பாலச்சந்தர் சார் அழகாக பல படங்கள் பண்ணியிருக்காரு, நிறைய கேரக்டர்ஸ் நிறைய ரோல்ஸ் கொடுத்துருக்காரு. ஆனால் வந்து அவரை கொண்டு வந்து ஏதோ இப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த பாண்டியன் படத்தில் இப்படி பண்ணா, ஸோ அந்த மாதிரி வந்து வேக்கோ மேனரிசம்ஸை வந்து இவருக்கு கொடுத்து இவரோட ஸ்டைலை முழுக்க பாலச்சந்தர் சார் யூஸ் பண்ணதை விட ஒரு 2-3 மடங்கு அதிகமாக யூஸ் பண்ணது வந்து மிஸ்டர் முத்துராமன் சார். அண்ட் நிறைய விஷயங்கள் அவரை பற்றி சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் டக்குன்னு ஷார்ட்டுக்கு நடுவில் கேப் கிடச்சிதுன்னா அவருக்கு அப்போது ஸ்மோக் பண்ணுவார் இல்லையா,
போயிட்டு டக்குன்னு எந்த லைட்மேன் இருந்தாலும் போயிட்டு டக்குன்னு சிகரெட்டை வாங்கி அவர் கூட உட்காந்து அது சிகரெட் ஆகட்டும் பீடி ஆகட்டும் ஸ்மோக் பண்ணிட்டு வரோம். அந்த பேதபாவமே இல்லை. இன்ஃபேக்ட் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா இப்போ தான் சமீபத்தில் தான் அவர் கேரவேனுக்குள்ளேயே ஏறி உட்கார்றாரு. அதுக்கு முன்னாடி போகவே மாட்டாராம். இந்த கேரவேன் கல்ச்சர் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒருத்தர் நம்ம ஆர்டிஸ்ட் மீட் பண்ணுறதே கிடையாது. ஷார்ட்டை முடிக்கிறோம், போய் அந்த குட்டி கேரவேனில் உட்காந்து அந்த 4 செவரை பார்த்துக்கிட்டு இருப்போம். முன்னெல்லாம் அப்படி இல்லை. ஸோ அந்த ஒரு அண்ட் ஐ பிலீவ் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டவுன் டு எர்த் பீப்புள், அப்ரோச்சபிள். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது பாஷாவோட ஐ திங்க் 20 years ஆஃப் பாஷா அந்த செலிப்ரேஷனை வந்து நான் தான் ஆங்கர் பண்ணேன். அப்போது என்கிட்ட ஒரு சூப்பர் ஸ்னாப் இருக்குது. அவர் பக்கத்தில் வந்து என் தோளில் கை போட்டு அப்படியே எடுத்த ஒரு ஸ்னாப். அது ஒன் ஆஃப் மை ப்ரைஸ்ட் பொசஷன்ஸ். நான் சொன்னேன் அந்த கானூன்லேருந்து ஆரம்பிச்சது என்னோடய டேர்ன் ஓவர்னு. எனக்கு என்னமோ தெரியல, அது வரைக்குமே வந்து நான் பெருசாக அவரை ரசித்தது கிடையாது. ஆனால் அமிதாப் பச்சன் கூட அந்த அந்தா கானூன் படம் பண்ணதுக்கப்புறம் ஏன் எப்படி இது மாறிடுச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து இவரோட படங்கள்னா வெறி பிடிச்சி பார்ப்பேன். இன்றைக்கி என் லைப்ரரியில் வீடியோ கேசட்ஸ் ஆகட்டும் சிடிஸ் ஆகட்டும் 90% ரஜினிகாந்த் படங்கள் தான் என்கிட்ட இருக்கு. நீங்கள் அது விஹெச்எஸ் டேப்ஸ் ஆகட்டும், அது தேஞ்சு போனாலும் அதை வந்து நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், எல்லாம் கன்வெர்ட் பண்ணிட்டு சிடிஸ் ஆக்கி வச்சுருக்கேன். இப்போ பென்ட்ரைவுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ நிறைய வாழ்க்கை தத்துவங்கள் அவர் வந்து அவரோட படங்களில் வந்து ரொம்ப சட்டிலாக சொல்லியிருப்பார். ஹீ இஸ் அ ஃபிலாசபர் ஆல்சோ. அதுக்கப்புறம் வந்து யாரால யோசிச்சுக்க முடியும் விக்னேஷ், அந்த ஸ்ரீ ராகவேந்திரங்கிற ஒரு படத்தை அவ்வளவு ஸ்டைல் கிங்காக இருக்கிற ஒருத்தர் வந்து கம்ப்ளீட் கண்ட்ரோலில் அந்த செயிண்டாக மாதிரி பண்ணது. அவர் சொன்னார் என்னோட ஜென்மசாபல்யம் அது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஐ பர்சனலி திங்க் அந்த மேன் அந்த அந்த ஒரு நபருக்கு இருக்கக்கூடிய ஆரா, அந்த நபருக்கு இருக்கக்கூடிய ஃபேன் ஃபாலோயிங் இனி ஒருத்தர் பிறந்து வரணும் அந்த ஸ்டேட்டஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு.